கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் இதுதான் இப்போது அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே மூண்டுள்ள போரின் தாரக மந்திரமாக மாறியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்துள்ள மிக கடுமையான எச்சரிக்கைக்கு ஈரான் தற்போது அதே பாணியில் பதிலடி கொடுத்துள்ளது. ஹோர்முஸ் ஜலசந்தியில் ஏதேனும் ஒரு கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினால் அதற்கு பதிலாக ஈரானின் ஒரு முக்கிய பாலம் அல்லது ஒரு மின் உற்பத்தி நிலையத்தை அமெரிக்கா தரைமட்டமாக்கும் என்று ட்ரம்ப் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள ஈரான், எங்கள் நாட்டின் உள்கட்டமைப்பை தொட்டால் மத்திய கிழக்கு நாடுகள் முழுவதிலும் உள்ள மின்சாரம் மற்றும் எரிசக்தி நிலையங்களை தாங்கள் இலக்கு வைப்போம் என்று எச்சரித்துள்ளது. ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் இது குறித்து பேசுகையில், எங்கள் பாதுகாப்பு கொள்கை மிகவும் தெளிவானது. அது கண்ணுக்கு கண் என்பதுதான். எங்கள் மீது நடத்தப்படும் ஒவ்வொரு தாக்குதலுக்கும் பன்மடங்கு வலிமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று ஆவேசமாக தெரிவித்துள்ளார். ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை ஒரு படி மேலே சென்று அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்கான மின்சார விநியோகத்தை துண்டிப்போம் என்றும் எச்சரித்துள்ளது. இந்த வார்த்தை போர் ஒருபுறம் இருக்க, கடந்த 11 நாட்களாக ஈரானின் பல்வேறு பகுதிகளில் அமெரிக்கா இடைவிடாத வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. குறிப்பாக ஈரானின் அணுமின் நிலையம் அமைந்துள்ள புஷர் மாகாணத்தில் உள்ள மின்சார கட்டமைப்புகள் அமெரிக்க தாக்குதலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மறுபுறம் இந்த மோதல்களில் உயிரிழந்த 4 அமெரிக்க வீரர்களின் உடல்களுக்கு அதிபர் ட்ரம்ப் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார். இந்த போர் இதுவரை 18 அமெரிக்க வீரர்களின் உயிரை பறித்துள்ளதோடு சுமார் $37 பில்லியன் செலவை அமெரிக்காவிற்கு ஏற்படுத்தியுள்ளது. இந்த தீவிர மோதலால் உலகெங்கிலும் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $95 தாண்டியுள்ளது. ஹோர்முஸ் ஜலசந்தியை ஈரான் முற்றுகையிட்டுள்ளதால் சீனா மற்றும் இந்தியாவிற்கு செல்ல வேண்டிய எண்ணெய் கப்பல்கள் பாதியிலேயே திரும்பும் சூழல் உருவாக்கியுள்ளது. போரின் தீவிரம் குறையாத நிலையில் இது ஒரு மிகப்பெரிய உலகளாவிய எரிசக்தி நெருக்கடிக்கு வழிவகுக்கும் என்று சர்வதேச நிபுணர்கள் அஞ்சுகின்றனர்.